ஃபாஸ்டிங் யாரெல்லாம் இருக்கலாம்? ஃபாஸ்டிங் இருக்கப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும்? ஃபாஸ்டிங் இருக்கனால பெனிஃபிட்ஸ் இருக்கு. ட்ராபேக்ஸ் இருக்கா? இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி ரெக்யர்மென்ட் ஆஃப் புரோட்டீன் ரொம்ப முக்கியம். ப்ரொலாங்டா ஃபாஸ்டிங் இருக்கப்போ நம்ம பாடி மசில்ஸ பிரேக் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். மசில்ஸ்ல இருந்து கிடைக்கிற சர்டைன் அமினோ ஆசிட்ஸ்க்காக. இதனால மசில் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி கடைசியா சாப்பிடுற உணவுல புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் குறையும் அண்ட் மசில் லாஸையும் தவிர்க்கலாம். ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் முடிக்கிறப்போ ஸ்டொமக்ல எதுவும் இல்லாதனால எது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாலும் அது பிளட் ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போகும். அதுக்கு பதிலா நம்ம புரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்தா சடன் குளுக்கோஸ் ஸ்பைக்கு தவிர்க்கலாம். ஃபாஸ்டிங் டைம்ல சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். இல்லைன்னா டீஹைட்ரேஷனால தலைவலி, சோர்வு இதெல்லாம் ஏற்படும். சிலர் பாடிய ஹைட்ரேட்டடா வச்சுக்க ஃபாஸ்டிங் டைம்ல டீ, காஃபி குடிப்பாங்க. அது இன்னும் ஃபர்தரா டீஹைட்ரேஷனுக்கு கொண்டு போகும். அதுக்கு பதிலா தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஊர்ல அதிகமா ஃபாஸ்டிங் இருக்கிறது ஃபீமேல்ஸ். அதுலயும் ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கவங்க ரொம்ப அதிகம். பர்டிகுலரா கம்மியா தூங்குறவங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இருக்கு, வீட்டு வேலை, குழந்தைங்கள பாத்துக்கணும். அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ன்னு தான் சொல்லணும். ஃபாஸ்டிங் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸா மாறுச்சுன்னா பீரியட் சைக்கிள்ஸ பாதிக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஃபாஸ்டிங் இல்லாத டைம்ல புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.